கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். ஜூம்லையும் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாள் நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை தொழுது கொள்வதற்கு தேவன் தந்திருக்கிற உன்னதமான நாள், மனமகிழ்ச்சியின் நாள், மகிமையுள்ள நாள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்ம சமாதானத்தை, சந்தோஷத்தை அடையவே முடியாது. இது நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் என்றுதான் நிச்சயமாக நாம் நம்புகிறோம். தேவனுடைய பெரிய கிருபையினால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், கடந்த 10 வாரங்கள் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரசங்கத்தை ஜெபத்தோட ஆயத்தம் பண்ணும் பொழுது ஒரு வாரம் பண்ணுவோம் அப்படின்னு தொடங்குவேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படியே ஆண்டவர் இது 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 அப்படின்னு உணர்த்துவார். அது போய்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் படிக்கிற இந்த பாடம் 2 வாரம் பேசலாம் என்று இந்த தலைப்பு எடுத்தேன். இன்றைக்கு இது 11வது வாரமாக இருக்கிறது. அடுத்த வாரம் முடிக்கலாம், 10 வாரங்கள் முடிக்கலாம் என்று நினைத்தேன். இப்போ 12 பாடங்களோடு முடிப்போம் என்று என் மனதில் நான் உணர்த்தப்பட்டேன். பார்த்தீங்க, லேப்டாப் வரலையே கிறிஸ்டன், இதில் வரல, இதில் டிஸ்பிளே வரல. அவர் ஒன்லி சேஃப்டி, நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழே நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த காலத்தில் பாதுகாப்பு தான் நமக்கு மிகவும் முக்கியமாகிவிட்டது. அதனால தான் நம்ம இந்த பாடங்களை படிக்க தொடங்கினோம். கடந்த 10 வாரங்கள் நம்ம படித்த பாடங்கள் என்னென்ன என்பது நமக்கு தெரியும், சரிங்களா? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை அவர் கொடுக்கிறவர். வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு புத்தகமாக, பாதுகாப்பு பெட்டகமாக தந்திருக்கிறார். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கணும், ஆண்டவருடைய கிருபையை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே கிருபையினால் நாம் மூடப்பட்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவை மாத்திரம் எப்பொழுதும் சார்ந்து இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும், தேவனுடைய சொந்த ஜனங்களாக நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று 5 வாரங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் தேவனுடைய முகப்பிரகாசம், ஆண்டவருடைய அந்த முகப்பிரகாசத்தின் கீழே நம்ம எப்பொழுதுமே we should be constantly under the countenance of God. தேவனுடைய முகப்பிரகாசம் எப்பொழுதும் நம்ம மேல இருக்கணும். எப்பொழுதும் தேவனோடு அந்த உறவு நமக்கு இருக்க வேண்டும். அதான் நமக்கு ஒரே பாதுகாப்பு. தேவனோடும் தேவனுடைய ஜனத்தோடும் ஐக்கியம் நமது ஒரே பாதுகாப்பு. மட்டுமல்ல, நமது பூர்வ அடையாள சின்னங்கள் என்னென்னு படித்தோம். 2 படித்தோம்ல, லா அண்ட் டெஸ்டிமனி. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், அது நம்முடைய ஒரே பாதுகாப்பு என்று படித்தோம். பரலோக இளைப்பாறுதல் 9வதாக, ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுதல், பரலோக இளைப்பாறுதல், அது நம்ம படித்தோம். போன வாரத்தில் தெளிந்த புத்தி மற்றும் விழித்திருப்பு, sobriety and vigilance. நீங்களும் நானும் தெளிந்த புத்தியோடு விழித்திருக்க வேண்டும், அதான் நம்முடைய ஒரே பாதுகாப்புன்னு படித்தோம். இன்னைக்கு 11வது வாரமாக நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே சத்தியங்களை 3 விதமா பிரிப்பாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அப்படித்தானே எல்லாருக்கும் தெரியும். இந்த சத்தியம் என்பதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, precious truth, விலையேற பெற்ற சத்தியம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், காப்பாற்றுவார், வழி நடத்துவார், நமக்கு தயவு பாராட்டுவார், நன்மை செய்வார், ஜெபத்தை கேட்பார், இதெல்லாம் விலையேற பெற்ற சத்தியம், precious truth. இது எல்லா சபையாரும் பேசுவாங்க. 2வது ஒன்று இருக்கு, present truth அப்படின்னு சொல்லுவோம், நிகழ்கால சத்தியம். அந்தந்த காலத்துக்குரிய சத்தியங்கள் ஆண்டவர் கொடுப்பார். பாருங்களேன், நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும், அந்த காலத்துக்குரிய சத்தியம், நிகழ்கால சத்தியம்.
யோவான் ஸ்நானன் காலத்துல மேசியா எனக்கு அடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் மேல் விசுவாசமா இருங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு, எனக்கு பின்னாடி வருகிறவர் உங்களுக்கு நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சுட்டி காமிச்சார் யோவான் ஸ்நானன். அப்போ அவர் பேசின சத்தியம் அந்த காலத்துல பிரசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியம். நம்முடைய திருச்சபையார் அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. முத்தூது, முதல் தூது, இரண்டாம் தூது பிரசங்கம் பண்ணாங்க. ஆக அந்த காலகட்டத்தில் அதுதான் பிரசன்ட் ட்ரூத். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1844 அவர் மகாபரிசுத்தலத்தில் பரிந்து பேசும்படி தன்னுடைய பணியை தொடங்கினார் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். நீங்க நன்றாக பாருங்க, 1844 அப்பதான் இந்த சபை ஆண்டு எழுப்பினர். ஏன்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஏன் 1844? நிறைய பேர் நம்ம மற்ற சபையில் நினைச்சிட்டு இருக்காங்க 1844 ஏதோ ஒரு வருஷம் அந்த செவன்டரிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. Historically and prophetically that date 1844 is very important. 1844 அவ்வளவு முக்கியமான வருஷம். அந்த வருஷத்துல தான் இந்த சார்ல்ஸ் டார்வின் இருக்கார் பாத்தீங்களா, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் என்ற கொள்கையை எழுத்து வடிவத்தில் அவர் கொண்டு வந்த வருஷம் 1844. சார்ல்ஸ் டார்வின் சரித்திரம் சொல்லுது. 1850 அதை புஸ்தகமா வெளியிட்டார். சரிங்களா? அப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு, இத்தனைக்கும் அவர் ஒரு கிறிஸ்டியன். யாரு? இந்த சார்ல்ஸ் டார்வின். he was a கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவர். அப்போ சாத்தான் ஒரு பொய்யை வெளியில கொண்டு வர சமயத்துல மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அந்த டைம்ல தான் ஆண்டு இந்த சபை எழுப்புற மீதமான திருச்சபை செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச். தேவனுக்கு பயந்தவர் மையப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தை பூமி சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே, உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு என்று அந்த செய்தியை சொல்லணும். அவர்தான் நியாயத்தீர்ப்பை பரலோகத்திலே தொடங்கி விட்டார் 1844. ஆகவே அந்த காலத்துல வேண்டிய சத்தியம் பிரசன்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்தலத்தில் நுழைஞ்சிட்டாரு, அவர்தான் படைத்தவர், அவரிடத்துல திரும்புங்கள் என்று சொல்றதுக்கு தான் இந்த சபை ஆண்டு எழுப்பினார். அப்போ அந்தந்த டைமுக்கு உரிய செய்தி தான் பிரசன்ட் ட்ரூத். முதல்ல என்ன சொன்னேன்? முதல் சத்தியம் என்னது? முதல்ல என்னது? பிரஷியஸ் ட்ரூத், விலையேறப்பட்ட சத்தியம். இரண்டாவது என்னது? பிரசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியம், அந்தந்த காலத்துக்குரிய சத்தியம். மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது சொல்லுவாங்க பிட்டர் ட்ரூத். எப்படி சொல்லலாம்? பாவக்காய் சத்தியம் சொல்லலாமா? கசப்பான சத்தியம். விலையேறப்பட்ட சத்தியம், நிகழ்கால சத்தியம், கசப்பான சத்தியம். பிரஷியஸ் ட்ரூத், பிரசன்ட் ட்ரூத், பிட்டர் ட்ரூத் அப்படின்னு மூணு இருக்குங்க. செவன்த் சபை பரிதாபகரமாக இந்த பிரஷியஸ் ட்ரூத்லேயே தான் நிக்குது. விலையேறப்பட்ட சத்தியத்துல தான் மற்ற சபையார் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், போதுமானவர், உன்னை ஆசீர்வதிப்பார், காப்பாற்றுவார், வழி நடத்துவார்னு சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம், உச்சி குளிந்துரும். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த விலையேறப்பட்ட சத்தியம் தாண்டி நிகழ்கால சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிகழ்கால சத்தியத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னா பிரசன்ட் ட்ரூத், அதுக்குள்ள போனா கசப்பான சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கசப்பான சத்தியத்துல தான் இன்னைக்கு ஒரு டோஸ் எடுக்க போறோம். சரிங்களா? என்ன தலைப்பில் இன்னைக்கு படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நமது ஒரே பாதுகாப்பு பாகம் 11, இறைச்சி இச்சையை அடக்கம் பண்ணுதல். தலைப்பே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். Our only safety, part 11, leaving meat entirely alone. Entirely alone. தமிழ்ல அதை எப்படி மொழிபெயர்த்தேன் அப்படின்னா, இறைச்சி இச்சையை அடக்கம் பண்ணுதல். Entirely alone. யாரை நம்ம என்டையர்லி அலோனா விட்டுருவோம்? செத்து போன டெட் பாடியை தான் என்டையர்லி அலோனா தனியாக புதைச்சிரும், அப்படிதானே? இன்னைக்கு நிறைய டெட் பாடியை நம்ம அடக்கம் பண்ண வேண்டியது இருக்கு. அது எங்க அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? சில உயிரிகள்லாம் கொன்னு உள்ளுக்குள்ள அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அடக்கம் பண்றோம்? வயிற்றுக்குள்ள அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அப்போ நம்ம வயிறு என்ன ஆகி போச்சு? ஒரு பிரேத குழி ஆயிடுச்சு. சரிங்களா? அதான் படிக்க போறோம். லீவிங் மீட் என்டையர்லி அலோன். இறைச்சி இச்சையை அடக்கம் பண்ணுதல். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஒரு கசப்பான சத்தியத்தை படிக்க போறோம். ஒருவேளை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இதுதான் இவர் சொல்ல போறார் அப்படின்னு. ஆனால் தெரிந்திருந்தும் இன்னும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக நடக்கவில்லையே என்று நீர் வருந்துவதை நினைக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கிருபை செய்யும். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கசப்பான ஒரு சத்தியம், ஆனாலும் கசப்பான மருந்து உடலுக்கு நல்லதுதான். தகப்பன் தாமே இந்த நாளில் தம்முடைய ஆவியானவர் கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நமக்கு தெரியும் முதல் தூது. இந்த வசனங்களுக்கு பின்னாடி வரும். வெளிப்படுத்தல் 14:7, 1 கொரிந்தியர் 10:31, இந்த 2 வசனங்கள் தான் நம்முடைய கவனத்திற்குரிய வசனங்கள். ஆப்பிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க, பசி ஆர்வம். ஆப்பிடைட் என்னும் வல்லமையின் மூலமாகவே பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. பாவம் எப்படி வந்துச்சு? இந்த சாப்பாட்டு வேலையை தான். ஒரு தனிநபரோ அல்லது ஒரு தேசமோ வேதாகம காலங்களில் வீழ்ச்சி அடைந்ததற்கான பிரதான காரணங்களிலே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இச்சையடக்கம் இன்மை, இன்டெம்பரன்ஸ். இந்த இச்சையடக்கம் இல்லாததுனாலதான் தனிநபர்கள், தேசங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. பைபிள்ல பாருங்களேன், தனிநபர்களின் வீழ்ச்சி. யார் யாரு தனித்தனியா விழுந்து போனாங்க? இந்த வாயை கட்டாம ஏவாள், தெரியும்ல, ஏவாளின் இச்சையடக்கமின்மை. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அப்படின்னு வாசிக்கும். அவனும் புசித்தான். ஏமா புசிச்ச? கேட்கல. நீ புசித்தியாமா? நானும் புசித்திருவேன். ஆகவே உலகத்தில் பாவம், மரணம் நுழைந்தது எதனால? இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டெம்பரன்ஸ் ஆஃப் ஈவ். ஆண்டு சொல்லலையா? எல்லாம் சொல்லியிருந்தார், தெரியும். தெரிஞ்சிருந்தும் பிடிவாதம், துணிகரம். தெரிஞ்சிருந்து செஞ்சா துணிகரம் தானே. அப்ப ஏவாளின் இச்சையடக்கமின்மை. இரண்டாவது ஏசாவின் இச்சையடக்கமின்மை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தானே, 16ஆம் வசனம் நினைக்கிறேன். 16ஆம் வசனம் மாற்றி போடப்பட்டிருக்கிறது. நான் எடுத்து பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்களேன். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு நேர சாப்பாட்டுக்காக அவன் எதை வித்துட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். He sold out his birthright blessing. என்ன போச்சு அவனுக்கு? கோத்திர அந்தஸ்தே போயிடுச்சுங்க. ஏசா, யாக்கோபுக்கு பதிலா யார் தான் ஆக்சுவலா வந்திருக்கணும்? ஏசா தான் 12 கோத்திரங்களுக்கு தகப்பனா இருக்கணும். ஆனா யாக்கோபு அதை எடுத்துக்கொண்டான். சரி, அது வேற கதை. கோத்திர அந்தஸ்தை ஏசா இழந்து போனான். இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் இன்டெம்பரன்ஸ், இச்சையடக்கமின்மை. 2 உதாரணங்கள் நிறைய இருக்கு. அடுத்த தலைப்புக்கு வரும். தேசங்களின் வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் நேஷன்ஸ், ஃபால் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோம். தனிநபர்கள் வீழ்ச்சி, தேசங்களின் வீழ்ச்சியை நாம் வேதாகமத்தில் படிப்போம் என்று சொன்னால், பூர்வ உலகம், நோவா காலத்து உலகம், ஆதியாகமத்தில் 6, 7, 8ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. இந்த பூர்வ உலகம் எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னா பாருங்களேன். இந்த கதை நமக்கு தெரிஞ்சதுனால எலன் ஒயிட் அம்மையாருடைய ஒரு வாசகத்தை எடுத்து நான் இங்கே வாசிக்கிறேன். கவுன்சில்ஸ் ஆன் ஹெல்த், பக்கம் 109, ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஆலோசனைகள், பக்கம் 109. They antediluvians ate and drank till the indulgence of their depraved appetite knew no bounds and they became so corrupt
that God could bear with them no longer. என்ன சொல்றாங்க? அவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் எல்லை மீறிய பசி ஆர்வத்தினால் புசித்தார்கள். எல்லை மீறிய பசி ஆர்வம், குடித்தார்கள். தேவன் பொறுக்க கூடாமல் போகும் அளவுக்கு அவர்கள் மிகவும் சீர்கெட்டு இருந்தார்கள். எதுல? சாப்பாட்டு விஷயத்தில் சீர்கெட்ட உணவு பழக்க வழக்கம், depraved appetite. ஆண்டவராலேயே பொறுக்க முடியலையா, வைக்கக்கூடாத, அழிச்சிருவோன்னு ஆண்டு அழிச்சிட்டார். அன்பானவர்களே, அதனை படிக்கிறோம். இனிமேல் நாம் மனுஷனோடு போராடுவது இல்லை, படிக்கிறோம்ல ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில். அன்பான தேவ பிள்ளைகளே, பூர்வ உலகம் இச்சையடக்கம் இல்லாமல் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது. சோடம் அண்ட் கொமாரா, சோதம் கொமாரா, ஆதியாகமம் 19 அதிகாரம் தெரியுமே. எசேக்கியேல் 16:49 என்ன சொல்லுது? அன்பானவர்களை, பைபிளில் படித்தோம் அப்படின்னு சொன்னா சோதம் கொமாரால இதே அக்கிரமங்கள் தான், பயங்கரமான அக்கிரமங்கள், மட்டுமீறிய புசிப்பு, இச்சையடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை மட்டும் பாருங்களேன். எசேக்கியேல் 16:49, இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதமுடைய அக்கிரமம் என்ன? ஆகார திரட்சி, abundance of food, ஆகார திரட்சி. நிறைய சாப்பாடு இருந்துச்சு, அவனுக்கு கவலையே கிடையாது. அதனாலதான் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருந்தானு சோதம் கொமாரால. பைபிளை படித்தோம் அப்படின்னு சொன்னா உலக முடிவின் அடையாளங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களை எத்தனை இடத்துல பாருங்க, புசித்தார்கள் குடித்தார்கள், புசித்தார்கள் குடித்தார்கள், அப்படித்தானே இருக்கு. மத்தேயு 24, லூக்கா 17 இதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நோவாவின் நாட்களில் நடந்தது போல. நோவா காலத்துல மத்தேயு 24, லூக்கால படிக்கிறோம். லூக்கா 17, லூக்கா 17 26 பாருங்க. 27 நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், உள்ள போற வரைக்கும் இவங்க உள்ள தள்ளிட்டு தான் இருந்தானுங்க. புசித்தார்கள் குடித்தார்கள். அடுத்து பாருங்க 28 29 லோத்து காலத்துல, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள். என்ன வந்துச்சு? அக்னியும் கந்தகமும் வந்தது, எல்லாரையும் அழித்து போட்டது. பார்த்தீங்களா? அப்போ பூர்வ உலகம், சோதம் கொமாராவின் காலங்கள், அந்த காலம் நோவா காலம், லோத்து காலம். பாபிலோன், தானியேல் 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 5ஆம் அதிகாரம். பெல்ஷாத்சார், பாபிலோனுடைய கடைசி அரசன் பெல்ஷாத்சார். அரசன் குடிமகன். அரசன் யார்? குடிமகன். அனைவரும் குடிமக்களே, எல்லாம் குடிச்சானுங்க. அப்படித்தானே படிக்கிறோம். குடிவெறியினாலதான் பாபிலோன் தேசமே வீழ்ச்சி அடைந்தது. குடிவெறியினாலதான் அலெக்சாண்டர், நமக்கு தெரியும், மக அலெக்சாண்டர் குடிச்சுதான் செத்தான். இன்டெம்பரன்ஸ் காஸ்ட் the fall of the nations. தேசங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த இச்சையடக்கம் இல்லாமை. தனிநபர்கள் அப்படித்தான் வீழ்ந்தார்கள், தேசங்கள் அப்படித்தான் வீழ்ச்சி அடைந்தது. பைபிள் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வாதை, கொத்து கொத்தா செத்தார்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அவர்களது இச்சையடக்கம் இன்மையினாலே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்தார்கள். ஏன் அலைஞ்சாங்க? 40 years வனாந்தரத்தில். இன்டெம்பரன்ஸ். எகிப்தின் இறைச்சி பாத்திரங்களை இவர்களால் மறக்க முடியவில்லை. அப்படிதானே பைபிள் சொல்லுது. யாத்திராகமம் 16:3 நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டாங்க. என்ன போய் சொல்றான் பாருங்க. திருப்தியா சாப்பிட்டாங்களா? பார்வோன் ராஜா தான் அங்க கஞ்சியை கொடுக்கலையே. அப்படிதானே பைபிள் சொல்லுது. அப்போ அவனோட இச்சை, அந்த இச்சையை நிறைவேற்றுறதுக்காக அவன் ஒரு போய் சொல்றான். சில நேரத்தில் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், டாக்டர் சாப்பிட சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அவ்வளவு சாவகாசமாக சாப்பிட்டாங்க. அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்துல கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி, மண்ணா கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். அவங்களை ஆண்டவர் கொல்லவே இல்லை, வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். இவனுக்கு காடை கிடைக்கலன்றதுக்காக இவன் என்ன சொல்றான்?
எங்களை கொல்லும்படி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். உடன்படிக்கை பெட்டியை பின்பற்றி கானான் நோக்கி முன்னேறி செல்ல வேண்டிய கூட்டம் இறைச்சி சட்டியை நினைத்து எகிப்துக்கு பின்வாங்கி போக நினைத்தது. பெட்டியை நடனா சட்டியை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படித்தானே? உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய பிரமாணம் அங்க இருக்கு. இட் வாஸ் தி சிம்பிள் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம் அந்த உடன்படிக்கை பெட்டி. பெட்டியை என்னடனா அவன் சட்டியை நினைச்சிட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்மளும் பெட்டியை தான் நினைக்கணும். என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி, 10 பிரமாணம். ஆண்டவர் அங்கதான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும்ல, பெட்டியா சட்டியா? நம்ம கதை எப்படி? அன்பான தேவ பிள்ளைகளை, வீழ்ச்சி வீழ்ச்சி, தேவ ஜனத்தின் படுபாதாள வீழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் வீழ்ச்சி அடைந்தார்கள். வனாந்தரத்தில் கூட்டம் கூட்டமாக அவர்கள் கொள்ளை நோயினாலும் வாதைகளினாலும் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் தோற்றார்கள். எல்லோரும் தோற்றார். இயேசுவோ வென்றார். எங்கே தனி மனிதர்கள் தவறினார்களோ அங்கே இயேசு வென்றார். எங்கே தேசங்கள் தவறியதோ அங்கே இயேசு தலைநிமிர்ந்து நின்றார். பிரியமானவர்களே, இதான் பைபிள் நம்ம காட்டக்கூடிய அற்புதமான ஒரு பாடம். இச்சை அடக்கம், மீட்பரின் குணம். டெம்பரன்ஸ் is a character of Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி படிக்கும் பொழுது ஆவியின் கனியின் படித்தோம். அதான் தெரியுமில்ல, அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆவியின் கனி என்ன? இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்கள். அந்த 9 கனியின் படிக்கிறோமே, அது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவோட குணம். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம்னு முடியும். இச்சை அடக்கம் இது இயேசு கிறிஸ்துவோட குணங்களிலே ஒரு குணம், மீட்பரின் குணம். இயேசு கிறிஸ்து மானிடனாய் வாழ்ந்த நாட்களிலே காலமே எழுந்து காப்பி டீ கடையை தேடினாரா? காலையிலே எந்திரிச்சு டீ கடைக்கு போயிருப்பாரா ஜீசஸ்? அல்லது அவர் காலமே எழுந்து அல்லது மதியம் வெயில் அடிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் வச்சுக்கோங்களேன், பூச்சி மருந்து குளிர்பானங்களை, பெப்சி, மிரண்டா, பவுண்டோ, ஃபேண்டா, 7up எல்லாம் பூச்சி மருந்து குளிர்பானங்கள், இந்த மாதிரி பானங்களை இயேசு கிறிஸ்து நாடி இருப்பாரா நான் வாழ்ந்த காலத்தில்? அல்லது சில்லி சிக்கன், கபாப், தந்தூரி, பிபிக்யூ, பார்பக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிக்யூ, இதெல்லாம் அவர் உட்காந்து ஸ்டைலா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருப்பாரா? பார்த்தாலே அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல பிரியமானவர்களே. சிலுவையில் தொங்கும் போது கூட இச்சை அடக்கத்தை பின்பற்றியவர் அல்லவா நமது அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள் நேரத்தில் படித்தோம் அப்படின்னு சொன்னா மார்க் 15:23 வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன கொடுத்தாங்க? அங்க இருந்த கொடூர ரோம அதிகாரிகள் வெள்ளை போலம், இன்னொரு இடத்துல கசப்பு கலந்த காடி அப்படின்னு படிப்போம் மேத்யூ 27. ஆண்டவர் குடிக்கல. ஏன் குடிக்கல அப்படின்னா கசப்பா இருந்துச்சுன்னு குடிக்கல. அப்படியா? பாருங்களேன், எலன் ஒயிட் என்ன சொல்றாங்க? To those who suffered death by the cross, it was permitted to give a stupefying potion to deaden the sense of pain. This was offered to Jesus, but when he had tasted it, he refused it. He would receive nothing that could becloud his mind. His faith must keep fast hold upon God. This was his only strength. To becloud his senses would give Satan an advantage. Disadvantages. Page 746. என்ன சொல்றாங்க தமிழ்ல பாருங்க. இவங்களின் வாஞ்சை பக்கம் 1057 சிலுவையினால் மரண தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய வேதனையை மறத்து போகும்படி செய்வதற்கு போதையூட்டும் பானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் யாராவது தொங்கி அடி வாங்கி ரத்தம் வழிஞ்சு அந்த காயத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வலி அந்த வேதனையை மறக்க வைக்கிறதுக்காக ஒரு போதை பொருள் மாதிரி கொடுப்பாங்களாம். போதையூட்டும் பானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இது இயேசுவிற்கு கொடுக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் குடிக்கல? இதான் காரணம். இது இயேசுவிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை ருசி பார்த்த பின் அதை அவர் மறுத்து விட்டார். டெம்பரன்ஸ் ஈவன் ஆன் தி கிராஸ். சிலுவையில கூட இச்சை அடக்கம்.
அவரது மனதை இருளடைய செய்யக்கூடிய எதையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய விசுவாசம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனை. அது ஒன்று மட்டுமே அவருடைய பலமாக இருந்தது. I should hold on to the Father. பிதாவை பிடிச்சுக்கணும். அவருடைய புலன்களை இருளடைய செய்வது சாத்தானுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ஏதாவது குடிச்சிட்டு அப்படி மயங்கிட்டார் அப்படின்னா சாத்தான் குற்றம் சொல்லிடுவான்ல, பாத்தியா இந்த மனுஷகுமாரன் இந்த தேவகுமாரன் குடிச்சிட்டாரு பாத்தியா சொல்லுவான்ல. அப்ப ஆண்டவர் அந்த மாதிரி அவன் குற்றம் சொல்றதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். இச்சை அடக்கம் சிலுவையில கூட வனாந்தரத்திலும் வென்றார். இச்சை அடக்கம் மீட்பரின் குணம் தானே. சிலுவையிலும் வென்றார். இச்சை அடக்கம் மீட்பரின் குணம் தானே. இந்த இச்சை அடக்கம் மீட்பரின் குணம் மீதமானவர்களின் குணமாக இருக்கிறதா? சொல்லிக்கிறோம் மீதமான சபை மீதமான சபை அப்படின்னு. என்ன மீதம்? ஒன்னும் மீதமா இல்லை. மீதமானவர்களின் குணமாக மீட்பரின் குணம் மாற வேண்டும். இச்சை அடக்கம் நம்மிடம் இலாக்காவாக இருக்கிறது. நமது இலக்காக இருக்கிறதா? இலாக்கா டிபார்ட்மெண்ட் வாங்க. இலாக்காவாக இருக்கிறது, இலக்காக இருக்கிறதா? We have a department, but is it our goal? Temperance is a department, but has it become our department? இந்த டிபார்ட்மெண்ட் என்ன வார்த்தை அப்படின்னா, கொஞ்சம் அப்படி டிக்ஷனரி தேடி பார்த்தேன். ஆட்டிடியூட், பிஹேவியர், மாரல், டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம், நடத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மனநிலை. அப்போ டிபார்ட்மெண்ட் சொல்றது பெருசு கிடையாதுங்க. நம்ம சர்ச்சில் கூட டிபார்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, பள்ளிக்கூடத்தில் இருக்கு, ஆஃபீஸில் இருக்கு டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்லாம் ஆர்டருக்கு பெருசு கிடையாது. God is looking for a department. அப்பா இதான் சத்தியம், நீ இந்த மாதிரி நடக்கிறியா? Has it become your behavior? Has it become your attitude? இது உன்னுடைய இந்த ஆரோக்கிய சத்தியம் ஒன்று இருக்கேன், அது உன்னுடைய நடத்தையா இருக்கிறதா? அது உன்னுடைய ஒழுக்கமா இருக்கிறதா? இட்ஸ் a discipline. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது கூட மாட்டேன்னு சொல்லிட்டார். இட் இஸ் a discipline. அது ஒழுக்கம். இச்சை அடக்கம், டெம்பரன்ஸ் அல்லது செல்ஃப் கண்ட்ரோல், இது கடைசியான கனி மட்டுமல்ல. அந்த அன்பு, சந்தோஷம், அந்த 9 கனியில தான் கடைசியான லாஸ்ட் கனி மட்டுமல்ல, கண்டுகொள்ளப்படாத கவனிக்கப்படாத கனியும் கூட. நாட் only லாஸ்ட், இட் இஸ் ஆல்சோ a least in our church. நம்ம இச்சை அடக்கம் என்னது? ஒரு ப்ரோக்ராம், ஒரு பேச்சு போட்டி, ஒரு டிராயிங், ஒரு முடிச்சாலும் அப்படிதானே? நாம் செய்யும், புசிக்கும், குடிக்கும், நல்ல கெட்ட காரியங்கள் அனைத்திற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். பிரசங்கி 12-14 அப்படித்தான் படிக்கிறோம் என்பதை மனதிற்குள் பதித்து வாழ்வதுதான் இச்சையடக்க வாழ்க்கை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பெரும்பாலும் மீதமான திருச்சபை சிந்திக்கிறதே கிடையாது. ஆரோக்கிய சத்தியம் அவ்வளவு முக்கியமானதா? இது எப்படி முக்கியம்? ஆரோக்கிய சத்தியம் அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோமே, மற்ற சபைகள் இப்படி பேசுறதே கிடையாது. ஆம், இந்த ஆரோக்கிய சத்தியம் முக்கியமான சத்தியம். முத்தூதுல அது முதல் தூது, முக்கியமான தூது. என்ன சொல்லுது நமக்கு தெரியுமே? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேலை, இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க. அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார் தான், சரிதான். அவர் தான் தொழுது கொள்ளணும், சரிதான். ஆனால் அந்த 2 வார்த்தைகளை பாருங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். Fear God and give glory to him. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? உண்மையிலே எப்படி நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? மகிமைப்படுத்துறதுனா என்ன? அவர் முக்கியப்படுத்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவர் கொடுத்திருக்கிற மகிமைனா ஒளி. அவர் என்ன ஒளி கொடுத்திருக்கிறாரோ அந்த ஒளியின்படி நடக்கணும். அதான் மகிமை. எப்படி நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? 1 Corinthians 6:20 பாருங்க. கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களே,
உங்களை ஆண்டவர் ரத்தம் சிந்தி அவர் விலை கொடுத்து தான் உயிரை விலையா கொடுத்து வாங்கியிருக்கிறாரே, கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படிங்க மகிமைப்படுத்துறது? த்ரூ யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய சரீரத்தினால, சரீரத்தை தான் முதல்ல வைக்கிறார் தேவன். உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஆவியை அப்புறம் படிச்சுக்கலாம். சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்தவர் மையப்படுத்துங்கள். எப்படி மையப்படுத்துறது? உங்கள் சரீரத்தினால் அவர் மையப்படுத்துங்கள். எப்படி சரீரத்தினால் மையப்படுத்துறது பாருங்களேன். சரீரத்தினால் தேவனை மையப்படுத்துறது எப்படி? 1:10-31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பிரியமானவர்களே, புசிப்பதன் மூலமாக தேவனை மையப்படுத்த வேண்டும், குடிப்பதன் மூலமாக தேவனை மையப்படுத்த வேண்டும், எதை செய்தாலும் தேவனை மையப்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படி இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் குடிக்கணும். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ இதெல்லாம் பின்பற்றினால் நாம் தேவனை மையப்படுத்துகிறவர்கள் என்று பொருள். பாருங்களேன், டேனியல் ever kept before him the glory of God. எலன் ஒயிட் சொல்றாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன், பேஜ் 192. அந்த புத்தகத்தில் சொல்றாங்க, தானியேல் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தான். அதனாலதான் 17 வயசுல 2.5 மாசம் வனாந்தரத்துல 1000 மைல்களுக்கு மேல கைதிகளாக கஷ்டப்படுத்தப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டு கட்டப்பட்ட நிலையில உபத்திரவத்தோடு கூட அவர்கள் நடந்தே வனாந்தர வழியாக பிரயாணம் பண்ணி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்த பொழுது அந்த ராஜா பயங்கரமான சாப்பாடு கொடுத்தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம் 2.5 மாசம். எங்களுக்கு ஆண்டவர் என்ன ராஜா சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, தோத்திரம் ஆண்டவர், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டிட்டாரா டேனியல். Daniel ever kept before him the glory of God. தேவனுடைய மகிமை. புசித்தாலும் குடித்தாலும், பவுல் பின்னாடி தான் எழுதினார், முன்னாடியே டேனியலுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமைக்காகத்தான் புசிக்கிறோமா? தேவனுடைய மகிமைக்காகத்தான் குடிக்கிறோமா? தேவனுடைய மகிமைக்காகத்தான் எதையும் செய்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு வாசகம் இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட்ஸ், பேஜ் 412. Again, I will refer to the diet question. We cannot now do as we have ventured to do in the past in regard to meat eating. It has always been a curse to the human family, but now it is made particularly so in the curse which God has pronounced upon the herds of the field because of man's transgression and sin. The disease upon animals is becoming more and more common, and our only safety now is in leaving meat entirely alone. என்ன சொல்றாங்க தமிழ்ல? உணவு முறைக்கு அடுத்த கேள்வியை நான் மீண்டும் எழுப்புகிறேன். இறைச்சி புசிக்கிற விஷயத்திலே நாம் கடந்த காலத்தில் செய்ய துணிந்தது போல இப்பொழுது நாம் செய்யலாகாது. ஒரு காலத்துல துணிச்சலா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்பொழுது அப்படி செய்ய முடியாது. மனித குடும்பத்துக்கு அது எப்பொழுதும் ஒரு சாபமாகவே இருந்து வந்திருக்கிறது. Meat eating has been a curse to human family. இந்த மாம்சம் புசிப்பது என்பது மனித குடும்பத்திற்கு ஒரு சாபம். ஆயினும் இப்பொழுதும் மனிதனின் மீறுதல் மற்றும் பாவத்தின் நிமித்தமாக வயல்வெளியில் உள்ள மந்தைகளின் மீது தேவன் அறிவித்திருக்கிற சாபமானது குறிப்பிடத்தக்க விதத்தில் இருக்கவே செய்கிறது. அந்த காலத்துல, ஆதாம் காலத்துல சபிச்சார் பாத்தீங்களா, அந்த கர்ஸ் மிருக ஜீவன்கள் மீதும் இருக்கிறது. அந்த கர்ஸ் இன்னும் இருக்கு. அதனாலதான் பறவை காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் எல்லாம் பறவைகளுக்கு வருகிறது. மிருக ஜீவன்களின் மீதான நோய் அதிகமாக பரவக்கூடியதாகவும் இருக்கிறது. பரவுதில்லை மிருக ஜீவன்களுக்கு. இறைச்சியை முற்றிலும் விட்டு விடுவதே நமது ஒரே பாதுகாப்பு ஆகும். இதை சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாம், மனசுல ஒரே போராட்டமா இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஆண்டவரே இதெல்லாம் சொல்லாம இருக்கக்கூடாது,
மக்களுடைய விருப்பம், சொல்ல வேண்டிய சத்தியம் இதுதான், சொல்லிடுவோம் என்று மனதில் தேவன் உணர்த்தினார். இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். இறைச்சியை முற்றிலும் விட்டு விடுவதே நமது ஒரே பாதுகாப்பு. அடக்கம் பண்ணிடணும். இச்சை அடக்கம், அதானே இச்சை அடக்கம். இச்சையை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணிட்டோமா? அடக்கம் உள்ளேதான் நடந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? அடக்கம் உள்ளுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. சத்தியத்தை விற்காதே, சத்தியத்தை வாங்கு அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 23 வசனம் அப்படித்தான் சொல்லுது. சத்தியத்தை விற்காதே, சத்தியத்தை வாங்கு. அதான் நீதிமொழி 23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை வித்துடுறோமே. சனிக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வித்துருவோம். எங்க வித்துருவோம் உங்களுக்கு தெரியும். கறிக்கடையில் கூட வச்சுக்கிட்டு போய் வித்துருவோம். இதான் சத்தியம். பரலோக மகாபரிசுத்தலத்தில் அன்பானவர்களே, ஏன் நம்ம இது இப்படி சொல்றோம்? இந்த சத்தியத்தை மற்ற சபையில அப்படி சொல்றது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிகழ்கால சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், சந்தோஷம், விலையேறப்பட்ட சத்தியம். அவருடைய மூவ் சிலுவையில மறிச்சிட்டு அப்புறம் பரிசுத்தலத்துக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் மகாபரிசுத்தலத்துக்குள்ள போனாரு 1944. ஒவ்வொரு டைம்லையும் அந்த மூவ் இன்டு தி சாங்சுவரி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் அவர் நுழைஞ்சார். அவர் 1944 நுழைஞ்சாரு. அந்த சத்தியம் தான் இந்த சபைக்குரிய நிகழ்கால சத்தியம். ஆசரிப்பு கூடாரம், இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்தில் நுழைஞ்சது, நடத்தி கொண்டிருக்க நியாய தீர்ப்பு, பிதா தலைமை நீதிபதியாக, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக, சாத்தான் குற்றம் சுமத்துகிறவனாக, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன். இதான் நிகழ்கால சத்தியம். பரலோக மகா பரிசுத்தலத்துல கிறிஸ்துவும் பூமியில் வாழும் கடைசி கால கிறிஸ்தவர்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்தில் இருக்கிறார் இப்போ. அப்ப பூமியில் இருக்கிற கடைசி கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 2:1 படிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 8:34 பவுல் சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன சொல்ல வர்றீங்க பாஸ்டர்? பரிந்து பேசுகிறார், உண்மைதான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மகா பரிசுத்தலத்துல ஒரு பிரதான ஆசாரியன் எப்ப போவாரு? வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் போவார். 7ஆம் மாசம் 10ஆம் தேதி தான் போவார். அப்படித்தானே? ஒரே ஒரு தடவை தான் போவார், ஓயாம போக மாட்டார். சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா உள்ள போறார் அப்படின்னா ஆண்டவர் கூப்பிட்டுருப்பார். ஏதாவது முக்கியமான இஷ்யூ, ஒரு பிரச்சனை, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார், நியாய தீர்ப்பை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா God would give a special call to the high priest, so he would enter into the most holy place apart from 10th day of the 7th month. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு முறை தான் போன வருஷத்துக்கு ஒரு பாவ நிவாரண நாள். ஆனால் சில முக்கியமான பிரச்சனைன்னா ஆண்டவர் கூப்பிடுவார், அப்ப உள்ள போகணும் பிரதான ஆசாரியன். அன்பானவர்களே, இந்த பாவ நிவாரண நாள் யூதர்களுடைய 7 பண்டிகைகள் ஒரு பண்டிகை. லேவியராமம் 23 அதிகாரம் 27, 28, 32 ஆகிய வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுது பாருங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாள், பாவ நிவாரண நாள். பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும், கவனிச்சிங்களா? 27ஆம் வசனத்துல ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, 29ஆம் வசனத்துல தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 32ஆம் வசனம், அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். என்ன சொல்றாரு? ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பிரதான ஆசாரியராக நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே அவர் பரிந்து பேசுகிறார் என்பது உண்மை என்றால், நாம் அப்ப எந்த நாள்ல இருக்கிறோம்? லேவியராகமம் 23 அதிகாரத்தின்படி நம்ம இருக்கிற நாள் என்ன நாள்? பாவ நிவாரண நாள். என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்.
நிஜமான பாவ நிவாரண நாள். பழைய ஏற்பாட்டில் அது வந்து நிழல், சரிங்களா? நிஜமான பாவ நிவாரண நாளில் நாம் இருக்கிறோம். அதாவது நியாய தீர்ப்புக்குரிய காலகட்டத்தில் யூதர்களுக்கு இந்த பாவ நிவாரண நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வாஸ் a டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். பாவ நிவாரண நாள் யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது நியாய தீர்ப்பு நாள்னு சொன்னாங்க. அப்போ நமக்கும் அது என்னதான்? நியாய தீர்ப்பு நாள் தான் என்பது உண்மை. நிழலாட்டமான பாவ நிவாரண நாள் அந்த பண்டிகையின் போது, பாவ நிவாரண நாள் பண்டிகையின் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரதான ஆசாரியன் வெளியே வர்ற வரைக்கும், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில உள்ள போன பிரதான ஆசாரியன் வெளியே வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்களாம்? தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டும். ஆத்மாவை தாழ்த்தி இருக்கணும். என்ன ஆத்மாக்களை தாழ்த்தணும் அப்படின்னா, வசனம் பாருங்களேன், எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், ஆத்மாக்களை தாழ்த்துறது, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறினேன். சொல்லுங்க, ஆத்மாக்களை தாழ்த்துவதுன்னு என்னது? உபவாசம் இருக்கிறது. ஆக ஒரு பிரதனாசாரியின் மகாபரிசுத்தலத்தில் போன சமயத்தில் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில வெளியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உபவாசத்தோடு இருக்கணும், ஒரு வேளையும் செய்யக்கூடாது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் விளக்கமா சொல்லுது அந்த பாவ நிவாரண நாளை பற்றி. அப்போ உபவாசத்தோடு இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? மகாபரிசுத்தலத்தில் இருக்கிறார். என்ன நாள்? டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். அப்ப எப்படி இருக்கணும்? உபவாசத்தோட இருக்கணும், ஃபாஸ்டிங்ல இருக்கணும். ஒரு ஃபீஸ்டிங் அவள இருக்கு, சொல்லுங்க, ஃபாஸ்டிங்கா ஃபீஸ்டிங்கா? பிரதனாசாரியன் அந்த மகாபரிசுத்தலத்தில் இருக்கிற அல்லது நுழைகிற நாள் பாவ நிவாரண நாள். லேவியராகமம் 23:28. அது இன்னொரு பேரு விசேஷித்த ஓய்வு நாள், ஸ்பெஷல் சாபத், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஓய்வு நாள். யோவான் 19:31 படிக்கிறோம், பெரிய ஓய்வு நாள், கிரேட் சாபத். இன்னொரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, ஹை சாபத், ஹை டே அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? பாவ நிவாரண நாள்ல இருக்கிறோம். நிஜமான பாவ நிவாரண நாள், விசேஷித்த ஓய்வு நாள்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு நுழைஞ்சாரோ 1844 அக்டோபர் 22 இருந்து விசேஷமான ஓய்வு நாள் காலகட்டம் நம்ம இருக்கிறது. பெரிய ஓய்வு நாள் காலத்தில் இருக்கிறோம். வாரம் சனிக்கிழமை ஓய்வு நாள் வந்தாலும் பெரிய ஓய்வு நாள் நம்ம இருக்கிற டைம். அந்த நியாய தீர்ப்பு தொடங்கி அது முடிகிற வரைக்கும் பெரிய ஓய்வு நாள் காலகட்டம். அப்படியானால் நம்ம இருக்கிற இந்த காலம் விசேஷித்த ஓய்வு நாளின் காலம் அல்லவா? நமது உபவாசம் எப்படி இருக்கணும்? ஆத்மாக்களை தாழ்த்த வேண்டும் அல்லவா? ஆத்மாக்களை தாழ்த்தி இருக்கிறோமா? விசுவாசிகள் ஆத்மாக்களை தாழ்த்துகிறோமா? ஊழியக்காரர்கள் ஆத்மாக்களை தாழ்த்துகிறோமா? தலைவர்கள் ஆத்மாக்களை தாழ்த்துகிறோமா? ஐம் ஸ்பீக்கிங் டு ஆல், எல்லாருக்கும் பேசுறேன், அநேகர் பார்க்குறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் கசப்பான சத்தியம் தான். கேட்கறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. நடக்கணும்னு நினைச்சா சுவாரஸ்யமா இருக்கும், இல்லை என்றால் கசப்பா தான் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையான உபவாசம் என்ன? வாட் இஸ் ட்ரூ ஃபாஸ்டிங்? நம்ம உபவாசம் இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். என்ன உண்மையான உபவாசம்னா என்ன பாருங்களேன். அம்மையார் சொல்றாங்க, கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட் பக்கம் 90ல, the true fasting which should be recommended to all is abstinence from every stimulating kind of food and the proper use of wholesome simple food which God has provided in abundance. Men need to think less about what they shall eat and drink of temporal food and much more in regard to the food from heaven that will give tone and vitality to the whole religious experience. தமிழ்ல சொல்றான், வாசிக்கிறேன். தேவன் அபரிமிதமாக அருளி இருக்கிற முழுமையான எளிமையான உணவை முறையாக பயன்படுத்துவதும், கிளர்ச்சியூட்டும் மசாலா அது இதுன்னு கிளர்ச்சியூட்டும் டீ காஃபி எல்லாமே கிளர்ச்சியூட்டும், குடிச்சோன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரெங்க் வர மாதிரி பார்த்தீங்களா, அதாங்க கிளர்ச்சி. இந்த மாடை அந்த தாற்றுக்கோள் வச்சு குத்துவாங்க பார்த்தீங்களா, குத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஓடும் பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த டீ காபி எல்லாமே. அப்படி குடிச்ச உடனே அப்படி ஓடும் பாருங்க குதிரை. அப்புறம் கொண்டாங்க சொல்லிட்டு வாங்கின்னு இறங்கிடும். அப்புறம் இன்னொரு டீயை உள்ள போடணும்.
அன்பானவர்களே, கிளர்ச்சியூட்டும் ஒவ்வொரு வகை உணவிலிருந்தும் விலகி இருப்பதுமே, முழுமையான எளிமையான உணவை முறையாக பயன்படுத்தணும். கிளர்ச்சியூட்டும் ஒவ்வொரு வகை உணவிலிருந்தும் விலகி இருப்பதுமே அனைவருக்கும் பரிந்துரை செய்யப்பட வேண்டிய உண்மையான உபவாசம். உண்மையான உபவாசம்னா சாப்பிடாமலே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்திற்கு அவசியம் இல்லையோ இதெல்லாம் விலகணும், இதெல்லாம் விட்டு விலகணும். அதான் உண்மையான உபவாசம். எதை புசிப்போம் குடிப்போம் என்ற தற்காலிக உணவை குறித்து மனிதர்கள் குறைவாக சிந்திக்கணும். என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், இதை பத்தில ரொம்ப யோசிக்கக்கூடாது. முழு ஆன்மீக அனுபவத்துக்கும் உறுதியும் உயிராற்றலும் அளிக்கிற பரலோகத்திலிருந்து வரும் உணவை குறித்து, சத்தியம், பரலோகத்திலிருந்து வரும் உணவை குறித்து மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதிகமாக சிந்திக்கணும். சரீர உணவை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. சில நேரத்தில் நடக்குது இல்லை, நியூ இயர் அன்னைக்கு போட்டே ஆகணும் நான்வெஜ் அப்படின்வாங்க. ஆண்டவர் போட்டு வேற அப்புறம் சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தால் ஆண்டவர் செய்யறது செய்வார். ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இங்க பார்க்கிறோமே, டாக்டர் கிளைவ் மேக்கே. யார் இவரு? அமெரிக்காவில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டாக்டர், நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் கிளைவ் மேக்கே. இருந்த சபை செவன்த் டே சர்ச் கிடையாது. he was from யூனிட்டேரியன் சர்ச். யூனிட்டேரியன் சபைன்னு ஒரு சபை நியூயார்க்ல, அந்த சபையை சேர்ந்தவர். இவர் ஒரு பெரிய ஆளு. இந்த நியூட்ரிஷன் உணவை பத்தி 150 சயின்டிபிக் பேப்பர்ஸ், விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி கட்டுரைகள், 150 கட்டுரைகள் எழுதினவர். நிறைய நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே இருக்கிற நிறைய சங்கங்களுக்கு பிரசிடென்டா இருந்தவர் டாக்டர் கிளைவ் மேக்கே. அமெரிக்காவில் ரொம்ப புகழ் பெற்றவர். 1950s 60s அந்த மாதிரி காலகட்டத்தில், 1950-60 போன்ற வருடங்களில் இவருக்கு ஒரு புஸ்தகம் ஒன்று கிடைச்சிச்சு. சோயா பீன்ஸ் பத்தி ஒரு புஸ்தகம் கிடைச்சு. சோயா பீன்ஸ் அதை எழுதினது யாருன்னா ஒரு அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியன், நம்ம சபையை சேர்ந்த ஒருத்தர். அதை எழுதியிருந்தாராம் சென் என்ற ஒரு விசுவாசி, சென். அப்ப அந்த புக்கை படிச்சுட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் கிளைவ் மேக்கே இந்த புக் கிடைச்சிச்சு. அதை படிச்சாரா. ஏன்னா இவர் இந்த சோயா பீன்ஸ்ல நல்ல ஆராய்ச்சி பண்ணவர். இவ்வளவு அருமையா ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறாரு டாக்டர் அந்த சென் அப்படின்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினார். உடனே அந்த சென் என்ற செவன்த் டே சபை விசுவாசி என்ன பண்றாரு, எலன் ஒயிட் அம்மையாரோட புஸ்தகங்கள் எல்லாம் இந்த டாக்டருக்கு கொடுக்குறார். இவர் கொடுக்குறார். டாக்டர் சென் அந்த செவன்த் டே சபையை சேர்ந்தவர் ஒரு டாக்டர் தான், டாக்டர் சென். அவர் ஒரு புக், முக்கியமான ஒரு புக் கொடுத்தாராம். அங்க போட்டு பாத்தீங்களா, கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட்ஸ், உணவு திட்டம் மற்றும் உணவு வகைகள் பற்றிய ஆலோசனைகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இந்த டாக்டருக்கு செவன்த் டே விசுவாசி கொடுக்கிறார். டாக்டர் சென் டாக்டர் கிளைவ் மேக்கேக்கு கொடுக்கிறார். டாக்டர் கிளைவ் மேக்கே இந்த புக்கை படிச்சாராம். படிச்சுட்டு அவருடைய சபைக்கு போய், யூனிட்டேரியன் சபை நியூயார்க்ல இருந்த அந்த வேற சண்டே சர்ச்சுக்கு போய் அவங்களுடைய அந்த மென்ஸ் கிளப், ஆண்கள் சங்கம் இருக்கு பாத்தீங்களா, ஆண்கள் சங்கம், பெண்கள் சங்கம், தொற்கால் சங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆண்கள் சங்கத்துல என்ன பண்ணாரா, டாக்டர் கிளைவ் மேக்கே எலன் ஒயிட்டுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய உபதேசங்கள், அவங்க எப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. படிக்காத ஒரு பெண்மணி, 2ஆப்பு முடிச்சு 3ஆப்பு பாதியிலே நிறுத்தி விட்டேன் ஒரு பெண்மணி இவ்வளவு ஆச்சரியமா எழுதியிருக்கிறாங்களே. ஏன்னா இவர் பெரிய டாக்டர், விஞ்ஞானி, இவர் நியூட்ரிஷனிஸ்ட். இந்த அம்மாவுடைய இந்த ஆரோக்கிய காரியங்கள்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சபையில போய் எல்லாருக்கும் சொன்னாராம், ஆண்கள் சங்கத்துல. இது நடக்கிறது எப்படின்னா 1951, 60 அந்த மாதிரி காலகட்டத்தில். மிக பிரபலமான ஒரு மனிதர் டாக்டர் கிளைவ் மேக்கே. இந்த டாக்டர் கிளைவ் மேக்கே அவங்க சர்ச்சில் போய் எலன் ஒயிட் மூலமா கிடைச்ச இந்த ஆரோக்கிய வெளிச்சத்தை பேசுறாருன்னு கேள்விப்பட்டேன். நம்முடைய அட்வென்டிஸ்ட் தலைவர்களில் ஒருத்தர் பிரான்சிஸ் டி நிக்கால், ரொம்ப பிரபலமான ஒரு தேவ மனிதன், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நம்ம சபையில். பிரான்சிஸ் டி நிக்கால் ரிவ்யூ ஹெரால்டு பத்திரிகையில இவர் தான் எடிட்டர், ஆசிரியர். அவர் போய் பார்க்கிறார், டாக்டர் கிளைவ் மேக்கே பார்த்து சந்திச்சு பேட்டி எடுத்தாராம்.
அந்த பேட்டிக்கு அப்புறம், A nutrition authority discusses Mrs. E.G. White. ஊட்டச்சத்து உணவுத்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி எலன் ஒயிட் குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ ஹெரால்டு பத்திரிகையில 1959 3 கட்டுரைகள் வெளியிட்டாராம். பிரான்சிஸ் டி நிக்கால் அந்த டாக்டரை பார்த்து அந்த உரையாடல் எல்லாம் சந்தித்து நேர்காணல் இன்டர்வியூ வச்சு இதை நம்முடைய பத்திரிகையில புரபகண்டா பண்ணாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியம். இந்த டாக்டர் கிளைவ் மேக்கே இந்த டாக்டர் சென்னுடைய மகளுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டாராம். அதான் முக்கியமான விஷயம். ஹெலன் சென், அந்த ஹெலன் என்ற அந்த அட்வென்டிஸ் சகோதரிக்கு இந்த டாக்டர் கிளைவ் மேக்கே ஒரு லெட்டர் போட்டாராம். 1958 டிசம்பர் 18 நியூயார்க் இத்தகா என்ற டீட்டெயிலோடு விவரங்களோடு இந்த கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன எழுதினார் பாருங்களேன். பிரியமான ஹெலன், என் வாழ்வை நான் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று இருக்குமானால் நான் ஒரு அட்வென்டிஸ்டாக பிறக்க விரும்புகிறேன். யார் சொல்ற? சண்டே சர்ச்சை சேர்ந்த ஒரு பெரிய டாக்டர் சொல்றாரு அட்வென்டிஸ்ட் விசுவாசிக்கு. அந்த டாக்டர் சென்னுடைய மகளுக்கு எழுதுறாரு, இன்னொரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் ஒரு செவன்த் அட்வென்டிஸ்டா பிறக்கணும். அமெரிக்க கலாச்சாரத்தின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் காணப்படும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு அவர்களுடைய கொள்கைகளில், யாரு? செவன்த் டே சபை, அவர்களுடைய கொள்கைகளில் அடங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய சபை கொள்கைகள்ல தான் இன்னைக்கு அமெரிக்க கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்க கொள்கையில தான் இருக்கு. திருமதி ஒயிட் அவர்களின் ஞானத்தை ஆராய்ந்து அறிவதில் ஒரு சிறிய தொடக்கத்தை தான் நான் செய்திருக்கிறேன். இந்த கவுன்சில்ஸ் அண்ட் டயட் அண்ட் புக்கு அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுவிட்டு, கவுன்சில்ஸ் அண்ட் டயட் அண்ட் ஃபுட்ஸ் இந்த புக்கை படிச்சுட்டு சொல்றாரு, அந்த அம்மாவுடைய அந்த ஞானத்தை ஆராய்ந்து அறிவதில். என்ன ஞானம்? அவங்களுக்கு என்னத்த ஞானம் இருக்கு? ஒரு ஞானமும் கிடையாது. ரெண்டாப்பு தீர்க்க தரிசன ஆவி படிக்கிறோம், ப்ராஃபட்டிக் கிஃப்ட், தீர்க்க தரிசன வரம், ஆவியானவர் இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த ஞானத்தை ஆராய்ந்து அறிவதில் ஒரு சிறிய தொடக்கத்தை தான் நான் செய்திருக்கிறேன். ஒரு சிறிய தொடக்கம் இன்னும் நமக்குள்ள வரலையே. அந்த சின்ன தொடக்கம் என்னைக்கு வரும்? யோசித்து பாருங்க. அவர் முடிச்சாரா அந்த கடிதத்தை? தங்கள் உண்மையுள்ள கிளைவ் மக்கே அப்படின்னு எழுதினாராம். பிரியமான தேவ ஜனங்களே, எத்தனை ஆச்சரியமான ஒரு பாடம் பார்த்தீங்களா? This church neglects the spirit of prophecy. Seventh-day Adventist திருச்சபை நம்ம சொல்றோம் 28 உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் தீர்க்க தரிசன வரம், எலன் ஒயிட் அம்மையார் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ஏட்டு சுரக்கா, எல்லாம் ஏட்டு சுரக்கா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நானும் ஒரு தொடக்கம் அந்த டாக்டர் மாதிரி நானும் கொஞ்சம் படிக்கணும் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு கடைசி வாசகம் வாசித்து முடிக்கிறேன். கவுன்சில்ஸ் அண்ட் டயட் அண்ட் ஃபுட்ஸ் பக்கம் 401 எலிமெண்ட் எழுதுறாங்க. ஆரோக்கிய சீர்திருத்தம் சம்பந்தமாக தேவன் கொடுத்திருக்கிற வெளிச்சமானது அவமதிக்கப்படுமானால், ஆரோக்கிய சத்தியம் நம்ம கொடுத்திருக்காரு, இந்த வெளிச்சத்தை, இது நமக்கு ரைட் ஹேண்ட் அப்படிதான் படிக்கிறோம், நம்முடைய வலதுகரம் முத்தூதுல முக்கியமான தூது, தேவனுக்கு பயந்தவர் மையப்படுத்துங்கள். முதல் தூதிலேயே ஆரோக்கிய சத்தியம் இருக்கு. இந்த சத்தியத்தை நாம் அவமதிப்போம் என்று சொன்னால் தங்களை வியாதிக்குட்படுத்துவதற்கான ஒரு வழியையே தேடிக்கொண்டிருப்பவர்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கான ஒரு அற்புதத்தை அவர் செய்ய மாட்டார். என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நமக்கு வழியை காமிச்சிட்டாரு. வழியை காமிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மீன் கறி, மான் கறி அப்படின்னு போனேன் அப்படின்னு சொன்னா அதான் என்னது? that is called presumption, துணிகரம். இப்படி தங்களை வியாதிக்கு உட்படுத்துவதற்கான ஒரு வழியையே, அதே வழியையே தேடிக்கொண்டிருப்பவர்களை, நோயப்பட்ட பிற்பாடு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் நினைச்ச மாட்டாராம். ஆரோக்கியமாக அவர்களை வைப்பதற்கான ஒரு அற்புதத்தை அவர் செய்ய மாட்டார்.
வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு, சத்தியத்தை கொடுத்துட்டாரு. இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தும் நடக்காம நான் என் வழியிலே போய், இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சத்தியத்தை பின்பற்றாம, ஆரோக்கிய சத்தியத்தை பின்பற்றாம நான் என் வழியிலே தான் போவேன் அப்படின்னு சொன்னா, God will not give them the Holy Spirit. தேவன் அவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டார். நோ latter rain. பின்மாறி கிடைக்காது, பின்மாறி கிடைக்காது. ஹெல்மெட் எழுதுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏங்க தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கொத்து கொத்தாக செத்தார்கள்? உலகத்தாரை பிரியப்படுத்தணும், ஊராரை பிரியப்படுத்தணும், சம்மந்தக்காரங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம கவனமான பெட்டியை விட்டுட்டு சட்டிக்கு போயிடுச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஐம் ஷூர் இட் இஸ் ஹை டோஸ். இது ஒரு கஷ்டமான மருந்து தான், கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஜெபத்தோடு யோசிங்க, சிந்திங்க. இது நமது ஒரே பாதுகாப்பு, நம்மளோட ஒரே பாதுகாப்பு. ஊசி போட்டால் எல்லாம் சரியான்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இங்கிலாந்தில் ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அங்கே சொன்னாங்க, இந்தியாவிலையும் தான் ஃபஸ்ட்டு கொரோனா வந்தவருக்கு திரும்பவும் கொரோனா வந்திருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால ஊசியை நம்பி நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் ஜெய அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், அதுக்கு அந்த பாசு ஊசி போடணும்னு சொல்லிட்டார் அப்படிலாம் சொல்லிடுறதுக்கு எங்கேயும் போய் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அது உங்கள் இஷ்டம், போடுறதும் போடாத உங்கள் இஷ்டம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பின்பற்றினால் ஆரோக்கியம் பிறக்கும். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்பதை மனதில் பதிப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த சத்தியத்தை உணர்ந்து நம்ம ஒப்படைக்க நமக்கு பலனும் கிருபையும் கொடுப்பாராக. ஆமென். தேவதாசன் மூலமாக